ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது நம்ம மல்லிக்கு வந்த சோதனையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது கூட நல்லது தான், மல்லியை கடத்தினது கூட நல்லது தாங்க சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா விஜய் வந்து சுடரை கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே மல்லியை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டாரு. இதனாலவே வந்து கல்யாணம் நிப்பாட்டினது இல்லாமல் விஜய்க்கு பேரதிர்ச்சி ஒன்று காத்துட்ருக்கு. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து வசமா சிக்கிக்கிட்டாங்க. இங்கே இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் எத்தனையோ கோடிக்கு மல்லியை வந்து துபாய்க்கு அனுப்பலாம், விற்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதுனால ரொம்பவே வந்து பதற்றமாக இருந்தது மல்லிக்கு. அவ்வளோதானா, நம்ம வாழ்க்கை இதுக்கு மேலே முடிஞ்சிச்சா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கே மனோகரனுக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல. ரொம்பவே வந்து குழப்பம் ஆயிட்டாரு. எங்கே தான் போனாலும் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இல்லை மனோகரன், நீ இப்படி இருக்கிறது சரி கிடையாது. நீ வந்து மல்லி தங்கச்சி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னா நீ அடுத்த ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, விஜய் அடித்தாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, உதைச்சாலும் பரவாயில்ல, உடனடியாக விஜய்க்கு ஃபோன் போட்டு சொல்லிடலாம். நல்லதோ கெட்டதோ மல்லி அவனோட ப்ராப்பர்ட்டி. அதனால் வந்து விஜய்கிட்ட சொல்கிறது தான் கரெக்டு. நாளை பின்ன எதனா ஒன்று ஆயிடுச்சு, மொத்த பழியும் நம்ம மேலே விழுந்துடும். அந்த பழிக்கு ஆளாக வேணாம் மனோகரன், நீ வந்து சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஃபோன் போட்டு பாபர்கிட்ட கூட சொல்லலை, ஃபோன் போட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு மாமா, ஏன் அலறீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி கதற ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நானும் மல்லியும் ஒசூர் வந்தோம். இங்கே வந்து மல்லியை வந்து காணோம், யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி மனோகரன் அழுக. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. யோ மாமா, நல்லா மரக்கண் கலண்டுருச்சா? அங்கே பாபு வந்து என்னன்னா, நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருக்காங்க, நீங்கள் என்னென்னா ஒசூர் போயிருக்கீங்க, என்னதான் மாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மாப்பிள்ள, நான் தான் வந்து பொய் சொல்ல சொன்னேன் பாபுவை விட்டு. ஆனால் உண்மையிலுமே நாங்கள் சுடரை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒசூர் வந்தோம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஒசூர் போனீங்கன்னு கேட்கும்போது, அது வந்து சுடரை பற்றி தெரிஞ்சுக்க தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சுடரா? ரேணுகாவை பற்றி தெரிஞ்சுக்க தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புத்தி வரவே வராதுல. எத்தனை வாட்டி படித்து சொன்னேன், கொஞ்சமாச்சும் என் பேச்சை கேட்டியா மாமா? இப்போ பாத்தியா என்ன நிலமையில வந்து நிற்கிதுன்னு. மல்லிக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சுன்னா என்னை நீ மனுஷனாவே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே கிளம்பி வாமாப்பில், எனக்கு கை கால்லாம் உதறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாபுக்கிட்ட எல்லாம் சொல்லிடாத, பாபுக்கிட்ட தெரிஞ்சால் ரொம்ப ஒரு மாதிரியாக ஆயிடுவான், அதனால் எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, விஜய் இங்கேருந்து நான் உடனடியாக இங்கேருந்து கிளம்பியே ஆகணும், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே அப்போ அப்பன்னு பார்த்து வீட்டில் கதிரேஷன், நிஷா, ராஜி, சுடர் எல்லாருமே இருக்காங்க. எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் கொஞ்சம் வேலையாக ஒசூர் வரையும் போகிறேன்னு சொன்னதுமே சுடருக்கு டவுட் வந்துருச்சு. ஒசூரா, என்னடா இது ஒசூர்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லுங்கள் விஜய், உண்மையிலே ஒரு வேலையாக தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என் மேலே சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது விஜய் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இல்லை நான் வந்து மல்லியை பார்க்க போகிறேன். மல்லியை பார்க்க போகிறீங்களா? புரிகிற மாதிரி சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி கதிரேசன் கேட்குறாரு. நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மல்லியை யாரோ கடத்தி வச்சுருக்காங்களாம், இப்போ நான் உடனடியாக போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ராஜி கேட்குறா, கல்யாணம், அப்போ கல்யாணத்தை விட்டு நீ எங்கடா போகிற, இங்கே இருடான்னு சொல்ல, இல்லை எனக்கு மல்லி முக்கியம், நான் போய் மல்லியை காப்பாற்றிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே வந்து கதிரேசன் சொல்கிறாரு, ஏன் மாப்பிள்ள, அது பொய்யா கூட இருக்கலாம்ல மாப்பிள்ள, நீங்கள் ஏன் போகிறீங்க, கல்யாணம்னு இருக்குல்ல, அதை பாருங்கள், இப்படி மல்லின்னு இருந்துட்டு இருந்தால் என் பொண்ணு வாழ்க்கை என்ன மாப்பிள்ள, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மாமா, அதே தப்பி தவறு உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது, சொல்ல முடியாதுல்ல, நமக்கு என்ன நடந்துச்சு போச்சு நமக்கு தெரியாதுல்ல மாமா, அதனால் நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு புரியல கதிரேசனுக்கு. அது மட்டும் இல்லாமல் சுடருக்கு தெரிஞ்சிச்சு, ஆகா இவன் வந்துட்டு அவன் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறான், நம்மளோட கல்யாணம் நிற்க போகுது, அவன் அங்கே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரப்போகிறா, இவனை அனுப்பிச்சான் அப்படின்னா மொத்த கதையும் முடிஞ்சிடும். இவனை அனுப்பாமல் நம்ம தாலியை கட்டிடணும் ஃபஸ்ட்டு, இவன் கையால் ஒரு தாலி வாங்கிட்டா மட்டும் போதும், எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சுடர் நினைக்க, விஜய் நீங்கள் அதெல்லாம் போகவே கூடாது விஜய், இது முழுக்க ஒரு ட்ராமா தான், அதுவும் மனோகரன் சொல்கிறத நீங்கள் காதிலே வாங்கிக்காதீங்க, அவன் சரியான பொய் மூட்டை, அவன் சொல்கிறத எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ரேணுகா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல,
பதட்டம்லாம் படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறது போகிறதுனே வந்து தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அது பொய்யா தான் இருக்கும் விஜய், நான் சொல்கிறத நீங்கள் நம்புங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கட்டும், அது உண்மையாகவும் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ போகிறாங்க. எவ்வளவோ வந்து சுடர் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்துட்டு விஜய் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ரொம்பவே கோவம் வருது. இவனை இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக கடன்னு போயிட்டு ரகுவுக்கு ஃபோன் பண்ணுறா. ரகு ரகு ரகுன்னு சொல்லு. என்னாச்சு சுடர், என்னாச்சு, பொறுமையாக சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி நம்மளோட பிளான் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து ஃப்ளாப் ஆக போகுது. இப்போ நீ உடனடியாக என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனடியாக நீ வந்துட்டு விஜய் வந்து போக விடாமல் தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கே போகிறான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மல்லி என்னை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒசூர் போயிருக்கா. அங்கே போனால் மல்லி யாரை கடத்திட்டாங்களாம். கண்டிப்பாக வந்துட்டு அவனாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. ஐயோ இப்போ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இவன் போனான் அப்படின்னா இந்த மல்லியை காப்பாற்றிட்டு வந்துடுவான். அவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான், மல்லியை வச்சு ஏதோ பண்ணுறான். மல்லி இங்கே வராமல் இருக்கிறதே வந்து பெட்டர் தான். விஜய் இப்போ வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா இது, இந்த மல்லி ஒரு வழியாக நம்மளை விட்டு போனா அப்படின்னு நினச்சா இப்படி வந்து நம்ம உயிரை வாங்குறாளே, என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே உள்ளவங்க எல்லாருமே. அப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா ரகு வந்துட்டு விஜயை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல வழிகளில் முயற்சி பண்ணுறான். ஆனால் வந்து எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லைங்க. ஏன்னா வந்து மாஸ் காமிச்சிட்டு நம்ம விஜய் வந்து போயிட்டாரு. ஏன்னா மல்லி மேலே உள்ள காதல் தான் வந்து எல்லாமே செய்யும். காதல் இந்த உலகத்தை ஆட்டியும் வைக்கும், இந்த உலகத்தை அழிக்கவும் வைக்கும். காதலுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு இல்லையா? அதனால தான் வந்து விஜய் வந்து மல்லியை காப்பாற்றி ஆகணும். யாரா என் மொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே வந்து ரவுடிங்க எல்லாருமே வந்து தடுத்து நிறுத்தினாங்க. ஆனால் எல்லாருமே துவம்சம் பண்ணிட்டு நம்ம விஜய் கிளம்பிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுடருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவ்வளோதான், இதுக்கு மேலே எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயத்தில் இருக்கா, உச்சக்கட்ட பயத்தில் இருக்கா. என்னடா பண்ணுறது போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கா சுடர். அங்கே வந்து விஜய் வந்து போயிடுறாரு. வேகமாக வண்டியை ஒட்டி போய் சேர்ந்துட்டாரு. என்னம்மா பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு வர்ற கோபத்துக்கு உன் இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா சத்தியமாக இந்நேரம் அவங்கள நான் கொண்டு இருந்திருப்பேன். என் மல்லிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்கிட்ட போய் சொன்னால் அவன் வந்து ரொம்பவே வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப திமிராக பேசுகிறான். மாப்பிள்ள எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ தான் ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன மாமா ஐடியா சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக அவன் தான் கடத்தி வச்சுருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு தெரியும் அந்த கதை, அந்த ஸ்டோரி, அங்கேயுமே விஜய் வந்திருக்காரு. எல்லாமே தெரிஞ்சதுனால விஜயும் சொல்ல, இப்போ என்னதான் மாமா பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கவுமே, ஒன்றும் பண்ண வேணாமாப்பிள்ள, நம்ம அவனை பார்ப்போம், எனக்கு அவன் மேலே தான் டவுட் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்குமே அவன் மேலே தான் மாமா டவுட் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஏன் யோசிக்கணும், வா மாப்பிள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கிளம்பிட்டாங்க. கிளம்புன உடனே கிளம்பி போகிறாங்க. போனால் எங்கடா மல்லி எங்கடான்னு கேட்குறாங்க. அதான் போலீஸோட வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டானே, என்ன கிளம்பு, என்ன மல்லி எங்கடா, அது எங்கடா, இது எங்கடான்னு மரியாதையாக போயிட்டு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் அவன் சொல்லவுமே விஜய்க்கு கோவம் வந்து எல்லாருமே வந்து அடித்து நடத்திட்டு இருக்காங்க. அங்கே நம்ம மல்லியும் மயக்க நிலமையில இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மயக்கம் தெளிஞ்சிருது. தெளிஞ்ச உடனே விஜய்ன்னு கத்தவுமே மல்லி குரல் கேட்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அடிச்சுட்டு மல்லிக்கிட்ட போனால் மல்லியை ஒரு 4-5 பொம்பளைங்க இறுக்கி வச்சுருக்காங்க. மல்லியை கழுத்து அங்கே இங்கே பிடிச்சி. விஜய்க்கு வந்துச்சு பாருங்க வெறி, 2 வெறி. ஒன்று மல்லி மேலே உள்ள கோவம், இன்னொன்று மல்லி மேலே கை வச்சதுக்காக 2வது கோவம். 2 கோபத்தையும் சேர்ந்து விஜய் எல்லாரையும் அடித்து சும்மா துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம விஜயா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்க காதலோட பவரை, என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்க. உடனே வந்து விஜய் வந்து அந்த சலசலப்பு கலகலப்புலையும் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி அலறாங்க, இங்கே மனோகரன் அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் விஜய் எல்லார் முன்னாடியும்
ரோஸ் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு ரோஸ் டேவுக்கு. என்னடா இது ரோஸ் டேவுக்கு வந்த கொடுமை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு. மல்லியை நாடு கடத்துறதுக்கே பிளான் போட்டாங்க. இருந்தாலும் விஜய் வந்து தன்னோட காதல், அதாவது வேலண்டைன்ஸ் டே வீக்கு தானே இந்த வீக்கு, அதனால் வந்து காதலை எல்லாருமே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜயும் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவார்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டாரு. விஜய் ப்ரப்போஸ் பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ அவங்களாம் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது மட்டும் இல்லைங்க, விஜய் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி மல்லியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் எதுவுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஆனால் இது சரியான ட்விஸ்ட்டு. நமக்கே வந்து நம்மளே இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் விஜய் வந்து ப்ரப்போஸ் பண்ணதில். அதுவும் ரோஸ் டேவுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. மல்லிகை சமைச்சாக்கு என்ன மல்லி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, ரோஸ் டேவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, மல்லி அப்போ தான் சிரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. சே என்ன ஒரு காதல்ரா. விஜய் மல்லியோட காதல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ அவங்களாம் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி வந்து அப்போ தான் விஜய்கிட்ட, சாரி விஜய், உங்களை நான் ரொம்பவே வந்து கஷ்டப்படுது, ஏன்னா விஜயை வந்து அடிச்சிடுறாங்க, விஜய்க்கு வந்து காயமாயிடுது, உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கு மல்லி இது சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை விஜய் உங்களோடாவது இந்த அளவுக்கு காயப்படுத்துவோன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் சாரி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லி விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இதை விட நீ ரேணுகாவை சந்தேகப்படுற பார்த்தியா, அதுதான் மல்லி என்னால் தாங்கவே முடியல, அதுக்கு ஒரு எண்டே இல்லையா மல்லி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எண்டு தானே விஜய், அதுக்கு நிறையவே இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன எண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூ பட் ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ராங். டுமாரோ கெட் ரெடி. எஸ் வெரி போரிங்கா. ஒரு வேலையை காப்பாற்றி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுமே வந்து, நான் அப்போவே சொன்னேன்லடா இந்த விஷயத்துலன்னா உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவேன்னு, உன்னை என்கவுண்டர் தான்டா பண்ண போகிறேன், இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்கவே முடியாது, இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து கடத்தி வச்சு இந்த தொழில் பண்ணுறதுக்கெலாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது அப்படின்ற மாதிரி அந்த போலீஸாரை நல்லா வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. அந்த மாதிரியை மல்லி வந்து போகிறாங்க. மறுபடியும் எந்த ஆதாரமும் கிடைக்கல, தோற்று போயிட்டாங்க. மல்லி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போகிறாங்க. விஜய் ஒரு பக்கம் வந்தாலும் சரி பரவாயில்ல, ரேணுகாவே இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி மல்லி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அங்கே சுடரோட ஃபோட்டோவை ஒட்டி வச்சு இவ மிகப்பெரிய அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நடந்துச்சு போச்சுன்னு தெரியாமல். கரெக்டாக இல்லை, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்த மல்லிக்கும் இதுக்கு மேலே ஜண்டோ. ஓகே பேட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்குது.
பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. கோ அப்பாடியா. வெயிட் பண்ணி பார்ப்போம் காய்ஸ் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஓகேவா, பை. விடட்டா மம்மி.